ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏபிஎம் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலும் கூட தேவன் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தரும் தேவா, களைந்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைந்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நடத்திடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நடத்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை கைவிடா தீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடா தீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல். ராஜாவாகிய யோசபாத்தின் சரித்திரம், அவன் தேவனுக்காக வாழ சித்தம் கொண்டிருந்தான். அவன் மனதிலே முடிவு செய்து தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவன் நெருப்பிலே புடமிடப்பட்டான். அவனின் முப்படைகள் தாக்கின எதிரிகளை சந்திக்க வனாந்தரத்துக்கு புறப்பட்டான். ஆனால் அங்கு ஆசீர்வாதத்தை சந்தித்தான் என்று பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எதையும் சிக்கனமாய் கொடுக்க கூடியவர் அல்ல, எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுக்க வல்லவர். எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? கர்த்தர் யோசபாத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியை மாத்திரமல்ல, தேவன் இளைப்பாறுதலையும் கொடுத்தார். இன்றைய வேதாகம் பகுதியில நாம் அதை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். சில நேரங்களில் நாம் எங்களுக்கு முன்னே நின்று கொண்டிருப்பது போலவும் நமக்கு பின்னே எகிப்தியரின் சேனை நம்மை நெருங்கி வருவது போலவும் இருக்கும். நாம் தப்பித்து போக படகு இருக்காது. படகு எங்கு கிடைக்கும் என்று தெரியாது. ஆனாலும் இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து செல்ல செங்கடலின் நடுவே வழியமைத்து கொடுத்தது நம் தேவன் அல்லவா?
இப்பொழுது நாம் யோசபாத்துக்கு என்ன நடந்தது என்று பார்க்கலாமா? கடினமான பாதையை கர்த்தரின் கரத்தை பற்றி கொண்டு கடந்து வந்து யோசபாத்துக்கு கர்த்தர் சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்கிறது வேதம். முற்றிலும் அமைதி, யுத்தம் இல்லை, எதிரிகள் இல்லை. தேவனை கனம் பண்ணினவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு இது. எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாமோ நம்முடைய வழியில் நடக்க முயற்சி செய்கிறோம். பெரும் புயலுக்கு பின்னர் வாழ்வில் ஏற்படுவது போல நம்முடைய இன்னல்களுக்கு மத்தியில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னல்களும் துன்பங்களும் வராது என்று வேதம் கூறவே இல்லை. அவை நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களை நாம் ஏற்றி கொண்டு வரும் கப்பல் கடலின் அலைகளில் அடிபடுவதில்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கும் வேதனைகள் உண்டு, வழிகள் உண்டு. ஜெபம் ஒன்றே சிங்கங்களின் வாயை கட்டும். ஜெபம் ஒன்று மட்டுமே எரிகிற அக்னி சுவாலையிலிருந்து உன்னை காக்கும். ஜெபம் மட்டுமே தேவனுடைய கிருபை உன்னை அதிகமாய் கிட்டி சேர உதவும். கர்த்தராகிய இயேசு கூறிய விதமாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தைகளை விசுவாசியுங்கள். இளைப்பாறுதல் நிச்சயம் உண்டு. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இது இயேசுவின் உறுதியான அழைப்பு. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறிய இயேசு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை வாயும் இருக்கிறது என்றும் சொன்னார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என திடமாக அறிக்கையிட்ட தாவீது முற்றிலும் கர்த்தரையே சார்ந்திருந்தார். அதனால்தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என அவரால் அறிக்கையிட முடிந்தது. ஆம், நமது வாழ்வின் எல்லா சுமைகள் மத்தியிலும் நமக்கு ஆறுதலும் தேர்தலும் தேவனுடைய பிரசன்னம் தானே. மந்தைகள் இளைப்பாறுவதற்கு ஏற்றதான அச்சமற்ற பாதுகாப்பான சூழலை மேய்ப்பனே ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதுபோலவே இயேசுவும் தம்முடைய மக்களின் பயத்தை அகற்றி மன அமைதியும் ஆறுதலையும் தருகிறார். எல்லாவித சமயங்களிலும் அவர் தமது சீஷர்களில் அக்கறை உள்ளவர்களாகவே இருந்ததை நாம் காண்கிறோம். இவ்வுலகில் நம்மை பல விதங்களில் பயமுறுத்தி நம்மை நிலைகுலைய செய்கின்ற எனினும் நமது இளைப்பாறுதல் கர்த்தரிடத்திலேயே உள்ளது. தேவ பிள்ளையே, எதிர்காலம் இருளடைந்தது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கின்றாயா? தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார் என்று தீமோத்தேயு 1:7. ஆகவே தைரியமாயிருங்கள். வாழ்வில் எல்லாம் இருண்டு விட்டது போல தோன்றினாலும், சூழ்நிலை நம்மை பயமுறுத்தினாலும், கர்த்தர் இருளிலும் நமக்கு வெளிச்சமாய் இருப்பதால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நமது விசுவாசத்தை பயிற்றுவிக்கும் நல்ல மேய்ப்பன் நமது அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. தேவன் சில சூழ்நிலைகளை அனுமதிக்க கூடும். அது நம்மை அழிக்க இல்லை, நம்மை இன்னும் அதிகமாய் பயிற்றுவித்து பலன் கொள்ள செய்வதற்கே ஆகும். கோணலான வழிகளை செம்மையாக்கும் அவரிடம் நமது பலவீனங்களை கூறிவிடுவோம். நாம் தனித்திருந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நமது பாரத்தை அவரிடம் கொடுத்து விடுவோமாக. அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். ஏனெனில் அவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் தம்மிடத்தில் விடுதலை உண்டாகும்படியாய் வந்த யாவரையும் குணமாக்கி அவர்கள் வாழ்வில் ஒரு விடியலை உண்டு பண்ணினார். சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் போன்றவர்களை மாத்திரமல்ல, வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள் என்று நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றும் ஜீவ வார்த்தை அன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் மாறாததாக இருக்கின்றது. இன்றும் நாங்கள் இயேசு அண்டைக்கு வரும்போது அவர்தாமே இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை உள்ளத்தில் கொடுத்து மன ஆறுதலை தருகின்றவராய் இருக்கிறார். இதோ
வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்ற வசனத்தின்படியே பிதாவாகிய தேவனின் வலது பாரிசத்திலிருந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் இயேசு எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் வாசம் செய்யும் உள்ளத்தில் குழப்பங்களுக்கு இடமில்லை. எனவே அவர் உங்கள் உள்ளத்தில் வாசம் செய்யும்படி அவருக்கு இடங்கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை வாசித்து இருதயத்திலே பதிய வைத்து தியானித்து கொண்டு வாருங்கள். வருகிறவர்கள் மாத்திரமே அவருக்கு இடம் கொடுக்கிறார்கள். அவரோடு தினமும் ஜெபத்திலே இடைப்படுகின்றவர்கள் அவர் தங்கள் உள்ளத்திலே வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ வார்த்தைகளை தினமும் தேவனுடைய வார்த்தைகளை தவறாமல் தியானியுங்கள், கை கொள்ளுங்கள். நாள்தோறும் ஜெபத்திலே அவருடன் இடைப்படுங்கள். அதன் வழியாக இயேசு அண்டை சேருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். தேவ பிள்ளைகளே, இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இறுக பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.